வணக்கம் நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே கர்த்தர் நம்மை கண்டு அறிந்திருக்கிறார். ஆகவே அவர் நம்முடைய உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறார். நாம் வழி விலகி போனாலும் அவர் நம்மை திரும்பவும் மீட்டுக் கொள்வார். இன்றைக்கு ஒரு அருமையான ஊழியரை சந்திக்க போகிறோம். கர்த்தர் அவருக்கு கற்றிருந்த படிப்பினைகள் வழி விலகி போகும்பொழுது கர்த்தர் அவரை சந்தித்து மறுபடியும் தம்மிடமாய் சேர்த்து கொண்டு பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தில் எடுத்து அவர் பயன்படுத்தி வந்திருக்கிறார். அவரோடு கூட நாம் பேசுவோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் ஐயா. உங்களுடைய பெயர், உங்கள் குடும்ப பின்னணி, உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்கள் கர்த்தரை அறிந்த குடும்பமா அறியாத குடும்பமா, கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேர், உங்களுடைய இளமை பருவம் எப்படி இருந்துச்சு, எந்த புள்ளியில் கர்த்தர் உங்களை தொட்டார், எல்லாத்தையும் சொல்லுங்கள். என்னுடைய பேர் ஜோசப் மகிமைதாஸ். ஆக்சுவலாக என் பேர் ஜோசப் தான். எங்கள் அப்பா பேர் மகிமைதாஸ். ஜாயின் பண்ணிக்கினேன். ஆக்சுவலாக என்னுடைய பழைய ஆர்சியில் எனக்கு வச்ச பேர் சூசை. அதை நானே பெண்டிகாஸ்டில் வரும்போது சூசைன்றது ஜோசப்னு மாட்டிக்கிறேன், ஒரே நம்ம. அப்பா கேத்தலிக் பேக்ரவுண்ட் சேர்ந்தவர், அம்மா ஹிந்து ஃபேமிலி சேர்ந்தவங்க. அப்போது அப்பா கேத்தலிக்கு ரொம்ப வைராக்கியமானவர். எங்கள் ஃபேமிலி, ஆக்சுவலாக அப்பாவுடைய ஃபேமிலி எல்லாமே எங்கள் ஊரில் பாதி பேர் கேத்தலிக் தான். ஆகையினால எங்கள் அப்பா சாமியாருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அதை சிசிய பிள்ளையாக இருந்தார். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாத்தையும் செய்வார். அதாவது அவர் இருந்தாலும் அவர் போதைக்கு ரொம்ப அடிமையாக இருந்தார். போதைக்கு அடிமையாக இருந்தார். சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பரமண்டல ஜபத்தை சொல்லிவிட்டு சர்ச்சுக்கு போவாரா. அந்த நாள் முழுதும் போயிட்டு ஃபாதர் கூட இருப்பார், எல்லாத்தையும் செய்வார். அந்த ஃபுல்பிட்டில் அந்த நற்கரன், அந்த காரியம் இந்த காரியம், தூபம் காட்டுறது எல்லாத்தையுமே இருப்பார். ஆனால் ஈவினிங் முடிஞ்சு சர்ச்சு பூட்டிட்டு வந்துட்டு பிறகு அடுத்த சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் போதையில் தான் இருப்பாராம். அந்த குடிக்கிறதுக்காகவும் சூதாடுறதுக்காகவும் அம்மாவை விரட்டி விடுவாராம். நாங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவரே மனம் உடைஞ்சி, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கிராமம்தான், கிராமத்துடைய திண்ணையில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பெந்தகோஸ்தே ஊழியக்காரங்க அந்த வழியாக பேண்ட் அடித்து பாட்டு பாடிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி வரும்போது இவர் பார்த்து போயிட்டு அழுதுருக்காரு. அவங்க முன்னாலே முட்டி போட்டிருக்காரு. முட்டி போட்டு அழுது, நானும் ஒரு கிறிஸ்டியன் தான், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி விடுதலை இல்லாமல் நான் வாழறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட அப்பா கேட்கும்போது, அப்பா அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு ஆலோசனை கொடுத்து கர்த்தருக்குள்ளே வழிநடத்தி, என்னுடைய ஏறக்குறைய ஒரு 5 வயசு 4 வயசு 5 வயசு இருக்கும்போது அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க, அம்மாவை ரட்சிக்கப்பட்டாங்க. எங்களுடைய கிராமம் பூந்தமல்லியை தாண்டி பேரம்பாக்கம் அடுத்த நரசிங்கபுரம்ன்ற ஒரு வில்லேஜ். ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்பாவும் அம்மாவும் சனிக்கிழமையை ஆராதனைக்கு மவுண்ட்டுக்கு வருவாங்களாம், நடந்து வருவாங்க. எந்த மவுண்ட்டு? இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டு, அங்கே தான் சர்ச்சு. சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு பேரம்பாக்கத்துலேருந்து நரசிங்கபுரத்துலேருந்து சாப்பாடு கட்டிட்டு நடந்து வருவாங்களாம். சனிக்கிழமை வந்துடுவாங்களாம். வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இருந்து ஆராதனை முடிச்சுட்டு அப்படியே நடந்து போவாங்களாம். என்னை தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு. ஆமாம், அப்படி கொஞ்சம்
நல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வைராக்கியமாக அப்பா அம்மா கர்த்தருக்குள்ளே வந்தாங்க. அதே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எங்களையும் நான் தான் குடும்பத்தில் முதல் பிள்ளை. எனக்கு கீழே 5 பேர், 5 அண்ணன் தம்பிங்க, 2 அக்கா தங்கச்சிங்க, 2 பேர். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மூல வியாதினால் பாதிக்கப்பட்டேன். ஃபைல்ஸில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அப்போ என் சரீரத்தில் வந்து எப்படி ஒரு துணி போத்த மாதிரியா வெறும் பாடி எலும்பு மேலே துணி போத்துருக்குமோ அப்படி தான் என்னுடைய சரீரம் இருக்குமா. ஏன்னா நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போதெல்லாம் ரத்தம் தான், பிளட்டு தான் போய்க்கின்னு இருக்குமா. அதெல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் நான் 5th படிக்கும்போது ரொம்ப மரணத்துக்கு எதுவாக நிலைமையில் ஆகிட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது அப்பா அம்மா வந்து அங்கே அந்த டைமில் கிருபாசனம் அப்படின்ற ஒரு ஊழியத்தை அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வில்லேஜில். கிருபாசன கிறிஸ்துவின் சபை. இப்போ அந்த கிருபாசன சபைக்கு வந்து என்னை பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போது பாஸ்டர் ஒரு ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு. பையனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டாருன்னா நீங்கள் என்ன செய்வீங்க ஆண்டவருக்காக? அப்போ அப்பா சொல்லியிருக்காரு, இவனையே நான் ஊழியத்துக்காக காணிக்கையாக கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஜெபம் பண்ணியிருக்காரு. ஜெபம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1/2 ஹவரில் ரெஸ்ட் ரூம் போனேன், உட்காந்தேன். என்னை விட எப்பத்தை விட அதிகமான ரத்தம் வெளியே போயிடுச்சு. அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு போகிற வழியில். அப்புறம் டீச்சர்ஸுங்க பாஸ்ட்டுக்கு வர வச்சு என்னை கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அது இப்போ பார்த்தா அந்த மூலம் அந்த ஃபைல்ஸு வேரோடு வெளியே வந்துட்டு இருந்தது. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கர்த்தருடைய கிருபையில இல்லை. நிரந்தரமான சுகத்தை கொடுத்தாரு. 1976 6th முடிச்சிட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன். 6th ஃபெயில் ஆகிட்டோன்னா அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் இனி ஸ்கூலுக்கு போக வேண்டாம், வீட்டு வேலைகளை எப்படி கிராமத்தில் வந்து மாடு மேய்க்க அப்படி தான் அப்பா என்ன சொன்னாங்க. மாடு எருமாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. மாடுகள்லாம் ஆடுகள்லாம் இருந்தது, ஆடு மாடுகள்லாம். இதை மேய்ச்சிட்டு குடும்ப காரியங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது கோயம்புத்தூர்லேருந்தும் கன்னியாகுமரியிலேருந்தும் அதே கிருபாசன சபையிலேருந்து தலைமையிலேருந்து லெட்ரு வருது. சூசியை உடனே ஊழியத்துக்கு அனுப்புங்க, நாளை கடத்தாதீங்க, ஃப்யூச்சர் அவனுடைய வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு பாஸ்டருக்கு அவங்க எழுதுனதுனால 16/6/76 அப்போது ஆண்டவருடைய கிருபையினால் அப்பா அம்மா ஒரு தகர பெட்டியில் பைபிள் 2 துணி, இதான் என்னுடைய சொத்து. அப்பா அம்மா கொடுத்து அவங்க என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேருந்து சொன்னாங்க, நாங்கள் கொடுக்குற சொத்து இதுதான், இனி எங்கள் வீட்டுக்குன்னு நீ வந்தீங்கன்னா ஊழியக்காரனை தான் வரணும், நாங்கள் உன்னை பார்த்தோம்னா பாஸ்டர் அப்படின்ற லெவலில் தான் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது. சன்னியாசி கிருபாசனத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் அப்போல்லாம் இப்போ பண்ணுறாங்க, அப்போல்லாம் மேரேஜ் எல்லாம் பண்ணக்கூடாது. வந்தவங்க தான். ஆமாம், அதனால் சிபிஎம்லேருந்து வந்தவங்க. ஆமாம், அதனால் அப்படியே வளர்ந்தோம், அங்கேயே வளர்ந்தோம். ஆனால் விசுவாச வாழ்க்கை, விசுவாசம் இருந்தால் சாப்பாடு, இல்லைன்னா இல்லை. இருந்தால் சாப்பாடு, இல்லைன்னா ஃபாஸ்டிங். ஸ்கூலுக்கு போனோன்னா ஸ்கூலில் நாங்கள் சாப்பிட்றோமா இல்லையான்னு தெரியாது. இங்கே இருந்தால் சாப்பாடு கொடுப்பாங்க, இல்லாட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்து தண்ணி கொடுப்பாங்க, ஊறுகாய் கொடுப்பாங்க, சாப்பிட்டு நாங்கள் மறுபடியும் ஸ்கூலுக்கு ஓடணும். நைட்டு வந்தால் இருந்தால் சோத்திரம், இல்லைன்னா ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணலான்னுவாங்க. இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஊழியத்தில் ஓடிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் என்னாலேயும் ரொம்ப மாம்சம் தானே, சரீரம் தானே, ஃபாஸ்டிங் 12 நாள் ஃபாஸ்டிங் போட்டாங்க. அந்த ஃபாஸ்டிங்கில் வந்து பசி தாங்க முடியல. பக்கத்து தோட்டத்தில் போய் வெங்காயம் தண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதனால் என்ன நடந்ததுன்னா பாஸ் என்னை அடிச்சிட்டார். அடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு நான் எங்கேயோ போய் செத்துடணும், வேணாம், வீட்டுக்கும் போக வேணாம், ஏன்னா அவங்க வைராக்கியமாக சொல்லி அனுப்பிட்டுருக்காங்க, இன்னும் வீட்டுக்கு போகக்கூடாது
இங்கேயே நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 மலைகள் இருக்கும் கோயம்புத்தூர் ஒட்டி, மருதமலை, இந்த கூடமலை, கொடகு மலை, கொண்டமலை. இதில் வந்து ஒரு கடைசியாக அந்த மலையில் காரமடை அப்படின்ற இடம் போயிட்டு மேலே ஏறிட்டேன். ஏறிட்டு எனக்கு திரும்ப வழி தெரியல, இருட்டிருச்சு. அப்படியே வந்துட்டு மறுபடியும் பயத்தில் அப்படியே இறங்கி வந்துட்டேன், கீழே பயத்தில் இறங்கி வந்துட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய தவறு நான் அப்போ அன்றைக்கி எனக்கு உணர்த்துவாங்க, சிக்ஷையினால் சுத்திகரிப்பார்ன்றத கிருபாசனத்தில் அடிக்கடி உணர்த்துவாங்க, சித்து சுத்திகரிப்பார் அப்படின்னு. அங்கே எப்படின்னா 40 பேர் இருந்தோம் ஊழியக்காரங்க. அந்த 40 பேர் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், 1/2 hour ரெஸ்ட் ரூம் போகிறது ரெடி ஆகிடணும். 4:30க்கு ப்ரேயரில் உட்காந்துடணும். அந்த 4 மணிக்கு வந்து பெல் அடிக்கணும் போய், அது வேலை எனக்கு தான். ஆனால் பாறை மேலே தான் சர்ச்சை கட்டியிருந்து, பக்கத்தில் வீடுகள் கிடையாது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படி தான் அங்கங்கே தோட்டங்கள் இருக்கும். இது தனிமையிலேருந்து ஒரு கல்லர் மேடு சொல்லுவாங்க, அங்கே தான் நாங்கள் இருந்தோம். பெல் அடிக்க போகும்போது ஒரு கட்டுவிரியம் பாம்பு வந்து படுத்துறதுக்கு நான் பார்க்கல, இருட்டில் வயிற்றை போட்டு நல்லா மெரிச்சிட்டேன். மெரிச்சு வேணால் அது நல்லா பிடிங்கிருச்சு காலை. அங்குள்ள ஒரு சட்டம் என்னென்னா, செத்தாலும் செத்துடணுமே தவிர டேப்லெட் தொடக்கூடாது, மருந்து தொடக்கூடாது. அப்படி ஒரு விசுவாச ஊழியம் கண்டிஷன். நான் தேள் நினச்சி தேள் கொட்டிடுச்சுன்னு சத்தம் போட்டு கத்தினேன். ஓடி வந்து டார்ச் அடிக்கிறாங்க, பாம்பு நகர முடியாமல் படுத்து கிடக்கு, காலில் பிச்சு பள்ளி இறங்கியிருக்கு. சரின்னு கொண்டு போயிட்டு உட்காந்துட்டு இது போல் இடத்துல உட்காந்துட்டு சுற்றிலாம் உட்காந்துட்டாங்க ஊழியக்காரங்க. உட்காந்து ஜெபிக்கிறாங்க. விஷம் ஏறுது, தலை சுத்தல் வருது. ஒரு 1 ஹவருக்கு பிறகு மறுபடியும் அந்த விஷயம் இறங்குது கீழே. இறங்கி முட்டி கீழே யானைகால் போல் ஆயிடுச்சு, யானைகால் போல் ஆயிடுச்சு. அது பிறகு கொஞ்சம் தெளிவு உண்டாச்சு. அப்படி இந்த நடந்தால் அதுக்குள்ளே எங்களுடைய பாஸ்டர் வந்து சொல்லி வச்சது போல் அன்றைக்கி காலையில் வந்துட்டார். வந்தோடனே எனக்கு இப்போ பாம்பு கடித்த பயம் இல்லை, எங்கள் பாஸ்டர் பார்த்தா பயம். அடிப்பார். எப்படி பாம்பு கடிக்கலாம்? பாம்பு கடிச்சதுக்கு கடிக்கூடாது. இவ்வளோ காலம் நாங்கள் இருக்கிறோம்ல, இவ்வளோ பாம்புகள் இருக்குல்ல, எத்தனை பாம்புகள் இருக்குது. அதே போல் தான் கேட்டார். வந்து முறைச்சார், திட்டினார். ஏன் உன்னை பாம்பு கடிச்சதுன்னாரு. தெரியல அப்படின்னா. நிதானிச்சுப்பார் அப்படின்னாரு. திட்டிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுங்க அப்படின்னாரு. என்ன இருக்குண்ணா? கறி இருக்குது, சப்பாத்தி இருக்குது. அப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, செல்லபாயின்னு ஒரு அக்கா, கன்னியாகுமரிக்காரங்க, பாம்பு கடிச்சிருக்கு, கட்டுரியம் பாம்பு, எதோ இறைச்சி எதோ கொடுத்தா உடனே அவங்கள கழுத்திக்கிட்டார் அடிக்க. ஓடிட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நான் புதைச்சிட்றேன், செத்துட்டா நான் புதைச்சிட்றேன், யாரும் வந்து கேட்க மாட்டாங்க என்ன அப்படின்ட்டார். ஜபம் கூட பண்ணி கொடுக்கல அவர். அவன் சாப்பிட்டான் அப்படின்ட்டார். அவர் தனி ஜபம் பண்ணியிருப்பார், ஆனால் எதுவும் செய்யலை. அதை சாப்பிட்டு 1/2 ஹவருக்குள்ளே அந்த வீக்கெல்லாம் குறைஞ்சி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு மரண இதில் வந்து ஏசாமி என்னை காப்பாற்றினார். அப்படிப்பட்ட ஒரு இந்த ஊழியத்தின் பாதைகளில் கொஞ்சம் ஒரு 24 வயசு வரைக்கும் அங்கே இருந்தேன். அது பிறகு நான் பைபிள் ஸ்கூல் படிக்கிறதுக்காக, பைபிள் ஸ்கூல் படிக்கிறதுக்குன்னு இல்லை, ஆக்சுவலாக படித்தேன். அங்கே இருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு அங்கே சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நான் வந்து ஆண்டவர் வேணான்ட்டேன். வேண்டான்ட்டு பைபிளை தூக்கி வீசி எறிஞ்சிட்டேன். வந்து தீக்காவில் போய் சேர்ந்துடணும், அப்படியே கடவுள் இல்லைன்னு, கடவுள் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சில சூழ்நிலைகள் நிமித்தமாக. ஆண்டவர் தான் இதெல்லாம் நடக்குமா, ஆண்டவர்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கொண்டு, ஏன்னா என் படிப்பு போயிடுச்சு. 7th சனிக்கிழமை ஆராதனை அவங்களுக்கு. சனிக்கிழமை எக்ஸாம் வரும் அப்படின்ற ஒரே காரணத்தினால, ராத்திரி வருன்ற காரணத்தினால 10th வந்து ஸ்கூலில் எடுக்க மாட்டேன்ட்டாங்க, டிசி கிழிச்சி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் யோசித்து எனக்கு ரொம்ப மன நோவாயிடுச்சு. அது பிறகு வெளியே வந்த பிறகு நான் ஒன்றும் படிச்சிருக்கணும், இல்லாட்டி ஒழுங்காக ஏதாவது ஊழியத்தையாவது செய்யணும். எதுவுமே இல்லாமல் நம்ம போய் ஒரு பணிவிட ஊழியன்ற இடத்துல
வச்சுருக்காங்க, இவ்வளோ காலம் அப்படின்னு மன உளைச்சலே வந்துட்டேன் நான். வேண்டாம், ஏதோ வேலை செஞ்சுட்டு பொழைச்சிக்கலாம், சபையில் விசுவாசியா, ஏதோ ஒரு சபையில் விசுவாசி இருக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் அது கூட எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. அப்படிப்பட்ட பட்சத்தில் என்னுடைய நண்பர் பெரியவர், என்னோட ஐயா ஒரு 10 வயசு பெரியவராக இருப்பார். அவரும் என்ன பண்ணிட்டார், சினிமாவுக்கு கூப்பிட்டார். ஏன்னா நான் அது வரைக்கும் சினிமா பார்த்ததும் கிடையாது, சினிமா தேட்டர் போனதும் கிடையாது, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போது சினிமா தேட்டரில் போகும்போது ஃபஸ்ட்டு அதுதான் படம். அப்போது அப்பா அம்மா அங்கே என்னை தேடிட்டு இருக்காங்க. யாரோ வந்து சொல்லிட்டாங்க, உங்கள் பையன் சினிமா தேட்டரில் இருக்கான்னு. வீட்டுக்கு வந்தவுடனே அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அப்பா கேட்டார், எங்கே போயிட்டு வரேன்னாரு. பதில் சொல்லலை. 2-3 முறை கேட்டார். ராத்திரி 1 மணி செகண்ட் ஷோ. அப்போ ஒரு வார்த்தை, சினிமாவுக்கு போனேன்னு கேட்டார். ஆமாண்ணே. அப்போ ஒரு வார்த்தை கேட்டார், 68 நான் இயேசுவை ஏற்றுக்கினேன். அது வரைக்கும் துன்மார்க்கனாக தான் இருந்தேன். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சினிமா தேட்டர் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் தேவன் மாத்திரம் எனக்கு போதும், குடும்பம் போதுன்ட்டு ஓடிட்டுருக்கேன். என்னை பார்த்து அந்த ஊருக்காரங்கெல்லாம் சாமியார், கடவுள் மனுஷன்றாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் என்னுடைய சாட்சி கெடுக்கிற ஒருத்தர் எனக்கு தேவையில்லை. ஏசாமி உனக்கு கெடுதியே பண்ணியிருந்தாலும் நீ இப்படி செஞ்சிடக்கூடாது, அப்படிப்பட்ட எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு பேண்ட், 2 பேண்ட்டு, ஒரு ஷர்ட்டு தூக்கி இது பிடின்னு உருட்டியை தூக்கி வீசி அடித்தாங்க, தூக்கி போட்டாங்க. அதை பிடிச்சி வச்சுட்டு கிராமத்து சுடுகாட்டு வழியாக நடந்து வந்துட்டுருக்கேன். போலீஸில் மாட்டிக்கிட்டேன். போலீஸ் மாட்டும்போது போலீஸ் தெரிஞ்சவர், எங்கே போகிற அப்படின்னாரு. இதுபோல் அப்பா அம்மா வீட்டு விட்டு தச்சுனாங்க. ஏன்னாரு, சினிமாவுக்கு போனோம். சரி காலைல பேசிக்கலாம் வான்னு கூட்டிகிட்டு போனார். நான் அன்னைக்கு மட்டும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த ஊழியத்துக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு நாள் தான் எனக்கு டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு. காலையில் 6 மணிக்கு ஒரு வயசானவர் ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வர்றாரு. பெதஸ்தா ஐபிசி பாஸ் மேத்யூ செய்யவுடைய திருவள்ளூரில் அப்போது சபை வச்சுருந்தாங்க. அப்போது அந்த லெட்டர் என்ன எடுத்திங்கன்னா, 12 பேர் பைபிள் ஸ்கூலில் எடுக்கிறோம், 11 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, முதல்ல உன் பேர் தான் இருக்குது, வரியா இல்லையா, வேறு ஆள் எடுத்துக்கிட்டோமா. எனக்கு அப்போ பைபிள் ஸ்கூல்னால் என்னன்னு தெரியாது. நான் நினச்சேன் ஒரு ஏதோ கம்பெனி நினச்சிட்டேன். சரி நான் நினச்சேன் ஒரு லெட்ரு கொடுக்குறாங்க, கம்பெனிக்கு வேலைகள் எதாக இருக்கும், பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நேராக பைபிள் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். கக்கத்து பைபிள் கிடையாது, ஒரு அழுக்கு துணி தான் போட்டிருக்கேன், கக்கத்தில் அந்த துணி மூட்டையை வச்சுருக்கேன். லெட்டர் எடுத்து வந்து மேத்யூ கிட்ட கொடுக்குறேன். அவர் கேட்குறாரு, யாருப்பா நீ, எங்கேருந்து வரேன், என்னான்னு கேட்குறேன். லெட்டரை கொடுக்குறேன். அப்புறம் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் சொல்லி அழுதேன். சரி உட்காரு, நான் ஒன்று வந்து என்னன்றத ஈவினிங் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு பின்னால் பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் உட்காந்துக்கிறாங்க. கடைசியில் ஒரு பெஞ்சு போட்டு என்னை உட்கார வச்சுட்டாங்க. அப்போ தான் அன்றைக்கி தான் வந்து அவருடைய தம்பி பாஸ்டர் ஜான்சன் அவர் வந்து கிளாஸ் எடுக்க வர்றாரு. அவர் என்னை பார்த்துட்டு வா அப்படின்னாரு. வந்தேன். ஜோசப் தானே அப்படின்னாரு. ஆமாண்ணே. கோயம்புத்தூரில் இருந்தல்ல அப்படின்னு. ஆமாண்ணே. எப்படி நீங்கள் வந்த அப்படின்னாரு. எனக்கு பிடிக்கலையா, வந்துட்டேன். பிடிக்கல, கர்த்தரே உனக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, இந்த பைபிள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இங்கேயே இருந்தார். அந்த பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு அப்படியே ஊழியத்தில் வந்துட்டேயா. ஆண்டோடைய கிருபையினால் ஐபிசியில் தான் இருந்தேன். ஐபிசியில் படித்தேன். படிச்சுட்டு ஐபிசியில் ஊழியத்தில் இருந்தேன். ஊழியத்தில் இருந்தேன். கொடைக்கானல் ஐபிசியில் இருந்தேன். கேசி ஆபிரகாம்னு சொல்லிட்டு ஒரு ஐயா, தமிழ்நாடு தலைவர் ஐபிசி அவர் கூடவே 3 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே தான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா எனக்கு இதுக்கு இடையில வந்து பைபிள் காலேஜ் படிக்கிற நேரத்தில் கவர்மெண்ட் ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்பா எடுத்துகிட்டு வர்றாரு. எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வருது ஆர்டரு. எப்பா குடும்ப நிலைமை பாரு, நம்ம ஏழைங்க, கூலி தொழிலாளிங்க, நீ ஒரு வேலை கடவுள் கொடுத்துருக்குறாரு, நீ ஊழியமும் செய் வேலையும் செய் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. அப்போ நான் இங்கே சொன்னேன், ஒரு முறை நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டோடைய ஊழியத்தை விட்டு ஒரு முறை ஓடிட்டேன், நான் செய்த பெரிய பாவம். ஆனால் இனி அது எவ்வளோ பெரிய வேலை இருந்தது, எந்த ஜீவனானாலும் மரணமானாலும் இனி ஊழியத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன்ட்டு
அப்பா எதிர்க்க அதை கிழிச்சு போட்டேன். அழுதுகிட்டே போயிட்டார். ஓகே ஓகே. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதன் பிறகு வந்து கொடைக்கானலில் வந்து இதான் என்னுடைய ஒய்ஃபு ஊர். அங்கே தான் ஒரு பாஸ்ட்டு. அது ஒரு விசேஷத்தை நான் வித்தியாசமான கல்யாணம் எனது. நான் கல்யாணம் அப்போ பண்ணுறது போல் இல்லை. பாஸ்ட்டுக்கிட்ட கேட்டேன், ஒரு பொண்ணு பாருங்க அப்படின்னு. காலையில் கேட்குறேன், மத்தியானம் அவர் சபையில் பொண்ணு பார்க்குறாரு, சாயங்காலம் நிச்சயன்றாரு. அப்பா அம்மாலாம் அங்கே இருக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், அப்பா அம்மாலாம் அங்கே இருக்காங்க. இல்லை, கர்த்தர் பார்த்துக்குவார். சரி, நான் ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தை. ஏன்னா எங்கள் அப்பா ஊழியக்காரன் சொன்னால் கீழ்ப்படிவார். சரி, ஊழியக்காரன் சொல்கிறாங்கன்ட்டு ஒரு 4 பாஸ்டர்ஸுங்களை வர வச்சார், நிச்சயம் பண்ணார். அப்பா அம்மாலாம் வந்தாங்க கல்யாணத்துக்கு. அவனுடைய கிருபினால் ஆசீர்வாதம் நடந்து கர்த்தர் 2 பிள்ளைங்க எங்களுக்கு இருக்காங்க. ஐபிசியில் வந்து சபை நடத்தினேன். 3 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றுவாங்க. ஓ, ஓகே ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆமாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓ, சரி சரி. அப்படி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் அதான் பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை, அது பிறகு நான் 35 வருஷம் 4 வருஷம் அது வெளியே வந்து 35 வருஷம் 34 வருஷம் ஐபிஎஸ் இந்த வெளியே வந்து 34 வருஷம் ஆகுது. ஓ, வெளியில் வந்து 34 வருஷம் ஆகுது. 4 வருஷம் அங்கே இருந்தீங்க? 3 வருஷம் அங்கே இருந்தேன். வந்து 34 வருஷம் ஆகுது. ஐபிஎஸ்சில் 37 வருஷம் கணக்கு வரும். ஓ, 37 வருஷமாக ஊழியம் செய்கிறீங்க ஐபிசி? ஆமாம். ஓகே சரி. அதுக்கு பிறகு அதுக்கு முன்னால் கிருபாசனத்தில் இருந்தேன். இருந்தீங்க? இருந்தேன், ஊழியத்தில் இருந்தேன். அப்போ ஊழியம் செய்யலை. அப்போ வந்து பணிவிட ஊழியம்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் பணிவிட ஊழியம் செஞ்சேன். அது சொல்லுவாங்க பணிவிட ஊழியம். அந்த சிபிஎம்மில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சேம் அதே போல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதன் பிறகு கொடைக்கானலில் தான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி ஆண்டவர் தேவதானப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் இருந்து சுவிசேஷ ஊழியத்துக்காக என்னை கேசி அபிரகமை அனுப்பினார். நீ கிராமங்களை போய் சந்தி, நம்ம ஒரு ஊழியத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னார். தேவதானப்பட்டி பெரிய குளம் பக்கத்தில் தேவதானப்பட்டி இடத்துல மையமாக ஒரு வீடு எடுத்து சுற்றிலும் இருக்கிற எல்லா கிராமத்தையும் சந்திச்சுட்டு இருந்தேன். இப்போ கல்யாணம் பண்ணி 6வது மாதம் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு. யோமான ஆண்டவரே, நிரந்தரமான ஒரு ஊழியம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிருக்கும்போது சென்னைக்கு பல்லாவரத்தை காட்டினார். அது ஒரு பெரிய ஸ்டோரி. எனக்கு தெரியாத பல்லாவரம் நான் வந்தது கிடையாது. ஆனால் அப்பா அம்மாவெல்லாம் வந்து திருநீர்மலையில் செங்கல் அறுத்துருக்காங்க. ஓ சரி. அதை வச்சு அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது தான் அப்பா அம்மா தான் கைட் பண்ணாங்க. அதுக்கு முன்னால் வந்து ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டு வந்தார். நான் வரும்போது எனக்கு வீடு எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. சபை இருந்தது, சபையை நடத்திட்டு இருந்தேன். இதில் பயங்கரமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள். ஆனால் ஊழியத்து நிமித்தமாக வந்த எல்லா பாடுகளிலும் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நடத்தி வர்றாரு. 77 அபிஷேகம் பெற்ற, 1977 அபிஷேகம் பெற்ற, 80 ஞானஸ்தானம் எடுத்தேன். 83 முதல் எனக்கு பிரசிங் ஆர்டினேஷன் கிருபாசனத்தில் கொடுத்தாங்க. 92 எனக்கு பாஸ்டர் ஆர்டினேஷன் இங்கே வந்து கொடுத்தாங்க. அப்படி தான் என்னுடைய ஊழிய நாட்கள் பயணம் தொடர்ந்துட்டுருக்கு கர்த்தருடைய கிருபையினால். அப்பா எங்களை வைராக்கியமாக வளர்த்தாரு, பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்த்தாரு. சின்ன வயசுலேருந்தே கர்த்தருக்குன்னு கொடுக்குறது எப்படி, டிக்டேஷன் கொடுப்பார். நான் படிக்கும்போது 4வது 5வது படிக்கும்போது 5 மணிக்கு எழுப்பி விடுவார். எங்கள் அப்பா 5 மணிக்கு எழுப்பி விடுவார். எழுப்பி விட்டு டிக்டேஷன் கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா, பைபிளில் இருக்கிறதான் எழுதணும், பாட புத்தகத்தெல்லாம் கொடுக்க மாட்டார். பைபிளை படிப்பார், அவர் படிக்கத்தான் நான் எழுதணும். அந்த அதில் எழுத்து பிழை வந்து அடிப்பார். இது வசனம், தேவனுடைய வார்த்தை, இதில் ஒன்று கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, சரியாக எழுதணும்னு அடிப்பார். அப்போ அந்த வசனத்தில் எங்களை வளர்த்தார், சத்தியத்தில் வளர்த்தார், ஆராதனை காரியங்களில் ஒழுங்காக வளர்த்தார். லேட் அவர் போயிடுவார், முன்னால் போயிடுவார் ஆராதனைக்கு. லேட்டாக வந்தோம்னா அடிப்பார். அதே போல் காணிக்கை காசு கொடுப்பார். அந்த காணிக்கை காசு உண்டியில் போடணும். சின்ன குழந்தைங்கள வாங்கி சாப்பிட்டு ஒரு அந்த ஒரு இது இருக்கும், காணிக்கை கர்த்தருக்குன்னு கொடுக்கணுன்ற அதை பழக்கி வச்சார். இப்படி தான் கர்த்தருக்குள்ளே எங்களை வளர்த்து ஊழியத்தின் பாதையில் நிப்பாட்டத்துக்கு தேவனுடைய கிருபை, எங்களுடைய பெற்றோருடைய முயற்சியும். உங்களும் ஐபிசியில் இன்னும் பாஸ்டராக இருக்கீங்க? இன்னும் ஐபிசியில் இல்லையா,
அந்த 34 வருஷத்துக்கு முன்னால் ஐபிஎஸ்லேருந்து வெளியே வந்து வெளியே வந்து தனியாக ஒழியா தனியாக ஒழிய ஆரம்பிக்கும். இப்போ 34 வருஷமா உங்களுடைய திருச்சபை கிளை சபைகள்லாம் வச்சுருக்கீங்களா? கிளை சபை இல்லை, கொடுத்துட்டார், வச்சுருந்தேன், கொடுத்துட்டேன். அந்த 2 பாசஸ்ங்களுக்கு கொடுத்தேன். வெரி குட். ஸோ மிஷன் ஒர்க் 25 வருஷம் பண்ணேன் ஒரிசாவில். அப்படியா? ஆமாம், அங்கேருந்து பாஸ்டர் டைட்டஸ் குமார்னு சொல்லி அவர் தான் ஸ்தாபகர். ஓகே. அவருக்கு ஃப்ரெண்டு அவர் கூட ஒரு 25 வருஷமாக மிஷன் ஒர்க்கு ஆதிவாசிகள் அரை நிர்வாணி சொல்லுவாங்க. இடுப்பில் அரை ஒரு ஜால் துணி தான் கட்டுவாங்க. பார்த்துருக்கேன் நான் கழுத்து. அவங்களா கூடவெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். ஒரு 5-6 நாள் போய் பண்ணியிருக்கேன். அப்படிங்களா? நாங்கள் 25 வருஷமாக நான் அவங்கள கூட பயணம் செஞ்சுருக்கேன். பார்த்தேன், இத்தினூண்டு கட்டியிருந்தாங்க. ஒரு வீட்டுக்கே போயிருந்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாங்க. இத்தினூண்டு அந்த ஒரு சுற்றுவாங்க, அவ்வளோதான். என்னங்க எல்லாரும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு. 4 மணிக்கு மேலே யாரும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க அவங்க ஏரியாவில். ஆனால் இப்போ அங்கே வந்து இந்த விஎஃப்ஐஎம்னு ஒரு மிஷன் ஆரம்பித்து பாஸ்ட் நானும் தான் போய் முதல் நாள்லேருந்து நாங்கள் 2 பேரும் தான் அதில் ஒர்க் பண்ணோம். பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க? படிக்கிறாங்கய்யா, சின்ன பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க. உங்கள் சின்ன பசங்க? ஆமாம், ஓகே, படிக்கிறாங்க. சரி. கர்த்தருடைய கிருபையினால் வந்து அந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி வர்றாரு. எங்களுக்காக ஜெபிக்கணும். மனைவி 2 பிள்ளைங்க, அதற்காக இத்தனை ஆண்டு காலம் 37 வருஷம் கர்த்தருடைய ஊழியத்தை பணியுடைய ஊழியத்திலேருந்து ஆரம்பித்து போதகராக, மிஷினரியாக, இன்னைக்கு இன்றளவும் சில இடர்பாடுகள் வந்தாலும் அதை மேற்கொண்டு இன்றளவும் நீங்கள் செய்கிற உங்களுடைய வாழ்க்கை வந்து எங்களுக்கு ஒரு விழுந்து போன என்ன தூக்கி எடுத்தார் ஊழியத்தில். அதாவது அப்படியே போய்க்கு விடாமல் அந்த 6 அந்த கரெக்டாக அந்த வியூ கொண்டு வந்து என்னை கரெக்ட். அந்த ஒருவேளை போலீஸ்காரர் சந்திக்கலைன்னா வாழ்க்கையின் பாதை அதோட வேறு பக்கம் போயிருக்கோம். ஆண்டவர் தடுத்து ஒரு முறை தவறுனீங்க, ஆனால் நிரந்தரமாக பிடிச்சிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவே வந்து வரி விலக்குனா கூட நீங்கள் அப்பாவோட உறுதியாக, அது அப்பாவோட வளர்ப்பு. அதனால் ஒரு நல்ல ஒரு ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கணும். ஆண்டவர் இந்த கைவிடல பாருங்கள். அந்த போல நம்ம தவறி போனாலும் போலீஸ்கார் அமைச்சது ஆண்டவர். கண்டிப்பாக அது ஒரு நிகழ்வு கிடையாது. கர்த்தர் நம்மளை கைவிட தேவன். அந்த நாளில் அவர் வரலன்னா நான் எங்கேயாவது போயிடணும்னு சொல்லி எப்படி சாத்தான் கொண்டு போயிருப்பான்னு தெரியாது. வாழ்க்கை வேறு விதமான திசையில் போயிருக்கும். நிலைத்தின் சார்பாக நன்றி. பிரியமானவர்களே, கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். கட்டுவீரின் பாம்பு கடித்தும் அவர் உயிர் போகாமல் அவரை அன்றே காத்தார். விஷம் இறங்கி அதனால் எந்த பின்விளைவுகளும் இல்லாமல் இன்றளவும் அவர் ஜீவனோடு இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆபத்திலிருந்து அவரை காத்திருந்தாலும் ஏதோ ஒரு மன உளைச்சலினால், தகப்பனுடைய கடினமான வார்த்தையினால் அவர் வழி விலகி போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஒரு போலீஸ்காரர் மூலமாக கர்த்தர் அவருடைய வழியை தடுத்து, நடக்க வேண்டிய வழி இதுவே என்று சொல்லி அவருக்கென்று ஒரு ஊழியத்தின் வாசலை திறந்து இன்றளவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி அவரை பயன்படுத்தி வருகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் பொழுது, வாழ்க்கை கடினமாக மாறும் பொழுது சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தரை நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம். நிச்சயமாக முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கலங்க வேண்டாம். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.